வணக்கம். 2025ஆம் ஆண்டில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு பொன்னான அறிவிப்பாக இந்த ரயில்வே வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு. சரியா? ஏனென்றால் இந்த தேர்வு தமிழில் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. அடுத்ததாக இதில் வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இந்த குரூப் டி தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயதை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தால் 18 வயதிலிருந்து 36 வயது வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்ப இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஓபிசி, இந்த ஓபிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி அப்படின்றவங்களுக்கு எந்த இடஒதுக்கீட்டில் வரக்கூடியவர்களுக்கு 18 இருந்து 39 வயது வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரியா? இப்ப இந்த ஓபிசி அப்படி அதர் பேக்வர்ட் காஸ்ட்ல யாரெல்லாம் வாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் காஸ்ட், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இ சேவை மையத்துக்கு போய் நீங்க முதல்ல வருமான வரி சான்றிதழ் பெற வேண்டும். அதுக்கு பிறகு இந்த ஓபிசி சான்றிதழுக்காக நீங்கள் விண்ணப்பித்தால் ஒரு 10 நாட்களில் இந்த சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த சான்றிதழை வைத்து விண்ணப்பியுங்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 18 இருந்து நீங்க 41 வயது வரை இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரியா? இதுதான் இதனுடைய அடிப்படை கல்வி தகுதி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதி படைத்தவர்கள். என்னுடைய காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 32,000 பிளஸ்ல இருக்கு. 32,000 பிளஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 50,000 காலி இடங்கள் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னா 32,000 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்களே தவிர இது நீங்க அப்ளிகேஷன் போட்டு லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ள 50,000 வரை சென்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரியா? இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். எல்லாருமே விண்ணப்பிங்க. ஏன்னா இது ஒரு அருமையான தேர்வு. நம்ம தமிழ்ல எழுதலாம், தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. சரியா? இந்த தேர்வு முறை எப்படின்னா நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க தேர்வு முறை எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி. இந்த தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ், அறிவியல் 25 வினாக்கள் கேட்கிறாரு. அதே போல கணிதத்துல இருந்து மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் இருக்கும். ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சமீப வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகளில் ஒரு 75% கேள்விகளை நாம் சரியாக எழுதினாலே 100% நமக்கு வேலை உண்டு. சரியா? ஏன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது சிபிடி 1 லெவல் மட்டும்தான். சரியா? ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் சிபிடி லெவல் 1 மட்டும்தான் இதுல உண்டு. வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது. தேர்ச்சி பெறக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் நமது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளும். இப்ப இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? சரியா? நிறைய மாணவர்கள் எப்படி சார் விண்ணப்பிக்கிறது? வருகிற ஜனவரி 23ஆம் தேதி காலை ஒரு 11 மணி 12 மணி அளவில் இந்த ஆன்லைன் விண்ணப்ப படிவமானது நமது தமிழக மாணவர்கள் இந்த வெப்சைட்ல விண்ணப்பிங்க. அதாவது www.rrbchennai.gov.in என்கிற இந்த இணையதளத்திற்கு சென்று 23ஆம் தேதி நீங்க ஒரு மத்தியானத்துக்கு மேல கூட விண்ணப்பிக்கலாம். அதிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கல் கடைசி நாள் லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரியா நமக்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கலாம். சரியா? இதுக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சாதி சான்றிதழ், சமீபத்தில் 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதை இவ்வளவு தான் வேணும். இவ்வளவு இருந்ததுன்னா நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி படைத்தவர்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம்.
சரியா? ஜனவரி 23ஆம் தேதி மறந்துடாதீங்க. நீங்க மட்டும் விண்ணப்பிக்காதீங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிக்க வைங்க. சரியா? தேர்வுக்கு எப்படி படிக்கிறது? இது ஒரு 100 கேள்விகளை கொண்ட 100 மதிப்பெண்களை கொண்ட ஒரு தேர்வு. இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி படிக்கிறது? சரி, இப்ப கடந்த தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் டைம் என்ன வந்திருக்குன்னா அன்ரிசர்வ்டு. சரியா? 71.53 மதிப்பெண்கள். இந்த ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 68 மதிப்பெண் வந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், நீங்க 100 கேள்விகளுக்கு நீங்கள் 75 கேள்விகள் சரியாக எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்தவரை பாருங்க 61.56 தான் கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 55. அப்போ இந்த தேர்வு கடினம் அல்ல. சரியா? ஒரு 4 பாடங்களை முறையாக படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2025வது ஆண்டில் 100% வேலை கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். சரியா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் 25 கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க கண்டிப்பாக ஒரு 17 கேள்விகள் சரியாக எழுதக்கூடிய வகையில் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி கணிதத்தை பொறுத்தவரை 25 கேள்விகள் இருக்குன்னா ஒரு 20 கேள்விகள் நீங்க போட்டா போதுமானது. சரியா? நீங்க 5 கேள்விகள் விட்டுறலாம். 20 கேள்விகள் சரியா போட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்தவரை ஒரு 25க்கு 20 கேள்வி. சரியா? பொது அறிவு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை 20க்கு ஒரு 15 கேள்வி. இவ்வளவு போட்டீங்க அப்படின்னாலே 72 கேள்வி. 100க்கு 72 கேள்வி. புரியுதா? ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆயிடும். அதனால சரியாக ஒரு 75 கேள்விகளை போடக்கூடிய வகையில் நீங்கள் படித்தால் போதுமானது. சரியா? இத கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் எழுதாத காரணத்தினால் இந்த தேர்வுகளுக்கு பிற மாநிலத்தவர்கள் என்ன செய்றாங்க, இங்க எழுதுறதுக்கு வர்றாங்க. சரியா? ஏன்னா ஒரே நாள்ல தான் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து டெல்லி வரை எல்லா பக்கங்களையும் ஒரே நாள்ல தான் தேர்வு நடத்தப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய வட இந்திய மாணவர்கள் என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டில் யாரும் இதுக்கு போட்டி போட மாட்டாங்க, இவங்க முறையா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அடிப்படையில் தான் இங்க வராங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் மட்டுமல்ல, சரியா, உங்கள் நண்பர்களையும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க வைங்க. இந்த வினாக்கள், ஏன்னா கடந்த வீடியோல போட்டிருக்கும் போது கொஸ்டின் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு, அப்ஜெக்டிவ் டைப் வினாக்கள் தான், கொள்குறி வினா. இப்ப பாருங்க, இது பெட்ரோல் விலை 75% அதிகரிக்கிறது, அதன் மீதான செலவினம் வெறும் 33% மட்டுமே. அதிகரிக்க வேண்டும் என்றால் அதன் நுகர்வு எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? இது ஒரு கேள்வி மேக்ஸ்ல. சரியா? இது மாதிரிதான் கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளை நீங்க சரியா ஒன்னும் எழுதக்கூடிய தேர்வு கிடையாது. ஏன்னா ஆன்லைன்ல போனீங்கன்னா சிஸ்டத்துல உட்கார்ந்து 4 கேள்வி இருக்கும், எது கரெக்ட்ன்றதை கிளிக் பண்றது உங்களுடைய ஒர்க். சரியா? அதே மாதிரி பொது அறிவுல ஒரு கேள்வி சாம்பிளுக்காக வச்சிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கும். ஹிந்துஸ்தானி பாரம்பரிய இசையில் பின்வரும் கருவிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படாத கருவி எது? சரியா? இது மாதிரி கேள்விகள் என்ன செய்யும், 100 கேள்விகள் மொத்தத்தில் கேட்கப்படுகிறது. அப்போ இந்த தேர்வை நீங்கள் முறையாக படித்தால் 100% நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதா? இந்த குரூப் டி தேர்வு கடைசியா சொல்ற பாருங்க, குரூப் டி தேர்வுக்கான காலியிடங்கள் 32,000 பிளஸ் சொல்லி இருக்கிறாங்க. இது 50,000 காலியிடங்கள் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். சரியா? இப்போ கடைசியா பாருங்க, இந்த குரூப் டி தேர்வுக்கு நான் எப்படி படிக்கிறது? சரியா? இப்ப இந்த மேக்ஸ் நீங்க சொல்றீங்க, ரீசனிங் சொல்றீங்க, நான் இதுவரை எந்த போட்டி தேர்வுக்கும் நான் தயார் பண்ணதில்லை, நான் எப்படி படிக்கிறது? இப்ப நம்முடைய ராய் ஐஏஎஸ் அகாடமி பாத்தீங்க அப்படின்னா சென்னை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் ஆகிய 3 இடங்களில் நம்முடைய பயிற்சி மையங்கள் செயல்படுகிறது. இந்த ராய் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தா 1995 ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 30வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். சரியா? எங்களிடம் படித்த பல ஆயிரம் மாணவர்கள் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். இந்த ரயில்வே தேர்வை பொறுத்தவரை ராய் அகாடமி தமிழக அளவில் அதாவது இந்த 30 ஆண்டுகளுமே சிறப்பாக இந்த வகுப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அதனால எங்களுடைய பயிற்சி மையத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த தேர்வுக்கான பயிற்சி முறையாக எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். எங்களுடைய பயிற்சி மையம் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த 7200363169 இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்கள் சென்னையில் பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். அதே போல திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மாணவர்களாக இருந்தால்
7200363126 என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் திருநெல்வேலியில் பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் 7200363131 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சியில் சேரலாம். சார் என்னால இந்த மூணுமே இல்லை, நான் வேறு தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்கள்ல இருக்கேன் சார், எனக்கு படிக்கணும்னு ஆசை, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் ஆன்லைன் வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம். நீங்க வீட்டில இருந்தே படிக்கலாம். ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படுகிறது, நீங்க வீட்டில இருந்தே படிக்கலாம். தினமும் பாத்தீங்க அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை எங்களுடைய சென்னை அலுவலகத்திலே இருந்து தமிழகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது. நேரடி பயிற்சியில் கலந்து கொண்டு படிப்பது சிறப்பு. அது முடியாத மாணவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்பிலாவது சேர்ந்து பயன்பெறுங்கள். சரியா? உங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் எல்லாம் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலையுமே கொடுக்கிறோம். இந்த வகுப்போடும் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலையுமே நடத்தப்படுகிறது. சரியா? தமிழக இளைஞர்களே, இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இது ஒரு அருமையான தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கெல்லாம் இந்த விளம்பரங்கள் சென்று சேரக்கூடிய வகையில் நீங்கள் இதை என்ன செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள். அதே போல நாங்கள் அரசு பணிக்கான அனைத்து தகவல்களையும் யூடியூப்ல சமீபத்தில இருந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் நலன் கருதி வெளியிடுகிறோம். இதற்கான பாடக்குறிப்புகள் போன்றவைகளையும் வெளியிட இருக்கிறோம். ஆகவே மாணவர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதே போல அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிறங்க. பண்ணீங்கன்னா நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு சேர்ந்து விடும். சரியா? இன்னும் ஒரு இது, சில மாணவர்கள் கேட்டாங்க உங்கள்கிட்ட விடுதி வசதி இருக்கா அப்படின்னு. எங்களுடைய திருநெல்வேலி பயிற்சி மையத்துல விடுதி வசதி, தங்கி மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் உணவு உறைவிடம் இரண்டுமே இங்கு வழங்கப்படுகிறது. நீங்க தங்கி படிக்கிறதா இருந்தா கூட எங்ககிட்ட வரலாம். இந்த தேர்வு தமிழில் எழுதலாம், தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது தமிழில் எழுதலாம், தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. மீண்டும் இன்னும் ஒரு முறை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.